இங்க பார் பார்வதி, கதிர் தான் ஜீவா, ஜீவா தான் கதிர். இதுக்கே ஆர்ப்பாட்டம்? அந்த ஜீவாவே போன் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கான். அவங்க மடிப்பிச்சை எடுத்த மகிமை தானே அக்கா வேற சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயோ உதைக்குதே. சரி, ஜீவா வீட்டுக்கு வரப்போ கதிரையும் தனாவையும் கூப்பிடலையா? இல்ல, கூப்பிட்டாலும் அவங்க இங்க வர மாட்டாங்க. அது எப்படி வரமாட்டான்? ஏனா அவன் தானே ஜீவா. அட இல்லங்க, கதிர் தான் ஏற்கனவே வீட்டுக்குள்ளேயே வர மாட்டானே. அவங்களும் என்னென்னமோ பூஜை நடத்தும் போது கூட அவன் வீட்டுக்கு வரவே இல்லையே. அவனுக்காக சில பூஜைகளை மாமா கோவில்ல மாத்தி வச்சாரு. இப்ப மட்டும் அவன் எப்படி திடீர்னு வருவான்? அவங்களே ஜீவா ஜீவான்னு தேடிட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க. கதிர் தான் ஜீவான்னு நீங்க சொல்ற விஷயம் உண்மையா இருந்திருந்தா மாயா இந்நேரத்துக்கு வந்து சொல்லிருப்பாளே. ஜீவாங்கிறது வேற ஒரு ஆளா தான் இருக்கணும். நான் எல்லா வழியிலும் விசாரிச்சுட்டேன். ஜீவா வேற ஆளா இருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. கதிர் தான் ஜீவான்னு இருந்தா இந்நேரம் வீட்டுக்கே தெரிஞ்சிருக்கணுமே. இங்கதான் மாயா ஏதோ மாயாஜாலம் செய்யறான். ஏதோ ஒரு காரணமா தான் கதிர் தான் ஜீவாங்கிற உண்மைய உங்க வீட்டாளுங்க கிட்ட இருந்து மறைக்கிறான். ஆனா ஜீவா உறுதியா வீட்டுக்கு வரானே இப்போ. அவனை கையும் கழுவுமா பிடிக்கணும். போய் சொன்ன மாயாவோட முகத்திரையே கிழிக்கணும். அதை விட முக்கியமா எதுக்காக உண்மையை சொல்லாம மறைக்கிறாங்கங்கறத கண்டுபிடிக்கணும். அண்ணே, பார்வதி, இந்த போன்ல வீட்டுக்கு வரப்போற ஜீவாவை ஒரு போட்டோ எடுத்து எனக்கு உடனடியா அனுப்பு. மிஸ் பண்ணிடாத. சரிங்க, நான் வரேன். அண்ணி, நான் உங்களுக்கு போட்டோ எடுக்கிறேன், கொஞ்சம் நேரா நில்லுங்க. ஐயோ அண்ணி, நேரா நில்லுங்க. நேரா தானே பார்வதி நின்னுட்டு இருக்க. உங்க தலை இப்படி இருக்கு பாருங்க, நேரா வந்து நில்லுங்க. இப்ப ஓகேவா? எங்க இப்ப சரிங்க பாப்போம். ஐயோ அம்மா, ஐயோ அண்ணி, உங்க முகத்தை மட்டும் சிரிச்ச மாதிரி வைங்க. எடுத்துட்டியா? காட்டு. என்ன பார்வதி இப்படி எடுத்து வச்சிருக்க? தெளிவாவே இல்ல பாரு. ஐயோ அண்ணி, இப்பதானே முதல்ல போட்டோ எடுக்க பழகிக்கிறேன். இப்ப போய் நின்னீங்கன்னா ஒரு 10 தடவை எடுத்து பார்த்தாதான் ஜீவா இந்த வீட்டுக்கு வரும்போது யாருக்கும் தெரியாம அவனை போட்டோ எடுத்து போனா கொடுக்க முடியும். சரி, இப்பவாவது கரெக்டா எடு. போங்க, போய் நில்லுங்க. இந்த தடவை கரெக்டா எடு. கரெக்டா எடுக்கிறேன் அண்ணி. அண்ணி அப்படியே இருங்க. சரிங்க. இப்ப பாருங்க. பார்வதி, நான் இவ்ளோ அழகாவா இருக்கேன்? ஐயோ அண்ணி, உங்களுக்கு என்ன, நீங்க அழகுதான் அண்ணி. நல்லா இருக்குல்ல? என்ன கதிரை இன்னும் காணோம்? டைம் வேற ஆகுது. ஜீவா வந்துட்டு போயிடக்கூடாது. டே கதிர், உனக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். சரி வா போலாம். இல்லதானா, நான் வரல. எனக்கு அவசரமா வேலை இருக்கு. ஹோல்சேல் கடைக்கு போகணும். அவர்கிட்ட போன்ல பேசினேன், கிரெடிட் வேற கேட்டிருக்கேன். அவர் வாங்க நேர்ல பேசலான்னாரு. அவர் கூப்பிடும் போதே போகணும், இல்லைன்னா சரக்கு வராம போயிட்டு. அம்மா பேச்சுக்கு அவ்வளவுதான் மரியாதை கொடுப்பியா? இது ரொம்ப புதுசா இருக்கே. முடிஞ்சா வரேன்னு நீ அம்மா கிட்ட சொல்லும் போதே எனக்கு சரியான கோவம். இப்ப என்னடானா ஹோட்டலுக்கு சரக்கு வரானா பெரிய பிரச்சனையாயிடும். இத பாரு கதிர், சரக்கு வருதோ வரலையோ, ஹோட்டல் நாளைக்கு நடக்குதோ இல்ல லீவு விடுறியோ, எனக்கு அத பத்தி எந்த கவலையுமே இல்ல. நீ இப்ப என் கூட வந்தேதான் ஆகணும். எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். போறோம், ஜீவாவை பாக்குறோம், அவனுக்கு இந்த கிஃப்ட குடுக்குறோம். என்ன அது கிஃப்ட் எல்லாம்? ஆமா, அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஜீவாவை பாக்குறோம். பாக்கும்போது சும்மா எப்படி பாக்குறது? ஸ்வீட்டு பழம்லாம் வாங்கிட்டு போலாம் தான். ஸ்வீட்டு பழம்லாம் ஒரு 2 நாள்ல காலி ஆயிடும். செயினோ மோதிரமோ வாங்கலான்னு பார்த்தா விலை எக்கச்சக்கமா இருக்கு. அதனால எப்பவும் நம்மள நினைச்சுக்கிற மாதிரி ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன். சரி, இது எப்படி ஜீவாட்ட கொடுப்ப? எப்படியாவது கொடுத்தே ஆகணும். நீ வா, இத பாரு. உன்கிட்ட நான் எந்த விஷயத்திலயும் இப்படி வற்புறுத்தி கூப்பிட்டதே இல்ல. நீயும் வரமாட்டேன்னு அப்படி இப்படின்னு சாக்கு போக்கும் சொன்னதில்ல.
இன்னைக்கு புதுசா ஏன் வேற மாதிரி நடந்துக்கிற? ஜீவாவை பாக்குறது எனக்கு சந்தோஷமான விஷயம். அது உனக்கும் சந்தோஷமா இருக்கணும். வா போலாம். சரி நீ போ, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ம். ம், ஜீவா கிட்ட எப்படி பேசுறது? ஹாய் ஜீவா. ஹலோ ஜீவா. இல்லைன்னா எப்படி கூப்பிடுறது? டேய் ஜீவா. ஹலோ ஜீவா. ஹாய் ஜீவா. என்ன சொன்ன? இல்லடா, ஜீவாவை பார்க்கும்போது எப்படி அவன் கிட்ட பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு ஐடியா கூட. ஜீவாவை ஜீவான்னு கூப்பிடுறதா, இல்ல அத்தான்னு கூப்பிடுறதா, இல்ல ஹாய் ஹலோன்னு கூப்பிடுறதா? டேய்னே கூப்பிடு. அப்படியா? டேய் ஜீவா. இத்தனை நாள் எங்கடா இருந்த? டேய் ஜீவா. ஏன்டா இவ்ளோ நாளா நீ வரல? டேய் ஜீவா, எங்களெல்லாம் விட்டு ஏன்டா போன? ஐயோ, டேய் ஜீவா. இவகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு ஜீவாவா வீட்டுக்குள்ள போறேன்னு தெரியலையே. இப்படி ரிஹர்சல் பாக்குறா. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஜீவா போயிட போறான், கிளம்பு. இவகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போறது? என்ன யோசிக்கிற? இல்ல, நீ யோசிக்கிறதா நானும் யோசிக்கிறேன். சரி, எப்படி இந்த கிஃப்ட்டை கொடுக்க போற? கிஃப்ட் நான் தான் கொடுக்கணுமா? நீ கொடுக்க கூடாதா? அது நானா? ஆமா. ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன்லாம் இல்லையே. இல்ல, என்னதான் இருந்தாலும் நீ கொடுக்குற மாதிரி வருமா? அதுவும் சரிதான். இந்த கிஃப்ட் அவன் கையில கொடுத்துட்டா போதும். அத நான் தான் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. இது ஒரு ஐடியா பண்றேன். ஏய், யாருக்கு ஃபோன் பண்ற? மாயாக்கு தான். தனா சொல்லு. மாயா, கொஞ்சம் வெளியில வாயேன். நானும் கதிரும் வெளியில தான் நிக்கிறோம். இது வரேன். மாயா, என்ன தனா? இது ஜீவாவுக்காக வாங்கி இருக்கிற கிஃப்ட். ஜீவா கிட்ட கொடுத்துறியா? இவன் எங்கதான் இருக்கான்? எப்படி ரெடி ஆகி வரப்போறான்னு தெரியலையே. சரி கொடு. ஜீவா வந்ததும் கொடுத்துட்டு நான் உனக்கு கால் பண்றேன். வரேன். மேடம், ஹலோ. கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஒருத்தன் வரான். அவனா தான் இருக்கும். அவனை தூக்கிட்டு வாங்க. ஓகே மேடம். அண்ணே, ஜீவா நம்ம கைக்கு கிடைக்க போறானே. கிருஷ்ணர் வேஷத்துல வரானா. தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட்டெண்ட் பண்ணு. மேடம், ஹலோ. முதல்ல ஒருத்தன் கிருஷ்ணர் வேஷம் போட்டு வந்தான். பின்னாடியே இன்னொருத்தனும் அதே மாதிரி வர்றான். ரெண்டு பேர்ல யாரு ஜீவாவா இருக்குன்னு ஒரே குழப்பமா இருக்கு மேடம். பேசாம ரெண்டு பேரையும் தூக்கிடு. ஓகே மேடம்.